உக்ரைன் யுத்தம் வருஷ கணக்குல நடக்குது. 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 40 வருஷம் நடக்குமோ அப்படின்னு சொன்னாலும், சில விஷயங்கள் ஒரே மாரி தான் நடக்கும். என்ன ஒண்ணு கேப் விட்டு விட்டு வருஷத்துக்கு இந்த ஒரு 4 விஷயம் திருப்பி 2வது வருஷமும் நடக்கும் பாரேன் அப்படின்னு சொன்னோம்னா, 2வது வருஷமும் நடந்து போயிரும். இது யுத்தத்துக்கு மட்டும் கிடையாது. டே டு டே லைஃப்ல எல்லாரும் ஏதோ ஒரு காலகட்டங்கள்ல சந்திக்கிறதா. ஏன்னா ஒரே மாரியே தான் இருக்கு. அந்த ஆபீஸ்ல தான் அந்த அக்கப்போர்னா, இந்த ஆபீஸ்லயும் அதே மாரி வந்திருக்கான். இனி வெளிநாடு போயிரணும் அப்படின்னு அங்க போய் உட்கார்ந்தப்ப அதே தான் நடக்கும். இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் நம்ம ஆபீஸ்ல விசித்திரமா பிரேக் மட்டும் விடுவோம். என்ன கொஞ்சம் பிரேக்குன்னு நாசூக்கா சொன்னாலும் அதை லீவுன்னு நம்ம ஆட்கள் சொல்லுவீங்க. அந்த மாதிரி அங்கேயும் என்ன பேட்டர்ன் நடக்குது அப்படின்னா, யுத்தத்தை நிறுத்துறதுக்கு ஒரு தேதி சொல்லிடுவாங்க. கன்ஃபார்ம் இதுல யுத்தம் நின்றும். யார்ரா சொன்னா அமெரிக்காவே ஒத்துக்குச்சு அப்படின்றாங்க. இது 2வது வருஷத்துல இருந்து இந்த விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு டேட்டை சொல்லிடுவாங்க. அதாவது பேச்சுவார்த்தை எல்லாம் ரெடி ஆயிருச்சு. இதுக்குள்ள ஜெலன்ஸ்கி ஒத்துக்காட்டி சத்தியமா நம்புங்க, ஜெலன்ஸ்கி மண்டேலே அடிச்சு கையெழுத்த போட்டு யுத்தத்தை முடிச்சிருவோம். நாங்க இப்ப யுத்தத்தை நடத்துற மூட்லே இல்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்கால செய்திகளை கசிய விடுவாங்க. உண்மையாடா அப்படின்னு கேட்டா சத்தியமா உண்மை அப்படின்ட்டுருவாங்க. ஏது ஏஜென்சிகளை நம்ப கூடாது. அவனுங்க எப்பயுமே பொய் சத்தியம் தான் போடுவாங்க. உண்மையிலேயே அங்க உள்ள வட்டாரங்கள்ல கேட்டோம்னா, இல்ல நிறுத்துற மூடு தான், இதான் ஃபைனல் அப்படிம்பார்கள். கடைசியில ஏதோ ஒரு அரசியல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ல அது அப்படியே கை மீறி போயிரும். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் இப்பவும் நடக்குது. என்னடா அப்படின்னு கேட்டா, மார்ச்ல யுத்தத்தை நிறுத்திடுவோம் அப்படின்ட்டாங்க. ஏன் பிப்ரவரியில நிறுத்த மாட்டியா அப்படின்னு கேட்டோம்னா, பிப்ரவரியில தானே இருக்கும். ஜனவரியே சல்லுன்னு ஓடி போச்சு. பிப்ரவரி சும்மா சல்லுன்னு தான் போகும். நான் பாட்டு டேட்டை சொல்லி, நீ விடிஞ்சோடனே என் வீட்டில் வந்து நின்ட்டேன்னா எங்க யுத்தம் நிக்கல அப்படின்னு. அதனால ஸ்மார்ட்டா சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல சத்தியமா மார்ச்ல நிறுத்த போறோம். மார்ச் 2nd வீக் இல்ல 3rd வீக்ல நீங்க எல்லாம் மறந்து போற அளவுக்கு இந்த யுத்தத்தை நிறுத்திட்டு அடுத்த வேலையை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ட்டாங்க. இந்த 2வது லைன் தான் கொஞ்சம் இந்த விஷயத்தை நோக்கி எல்லாரையும் இழுக்குது. காரணம் இவ்வளவு காலம் மார்ச் 2வது வாரம், மார்ச் முதல் வாரம் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு மாசமும் ஒரு வார கணக்கையும் சொல்லிடுவாங்க. ஆனா உண்மையிலே அங்கெல்லாம் வார கணக்குல வேலை பார்ப்பாங்க. அதுல எல்லாம் எந்த குறையும் கிடையாது. ஒரு திட்டத்தை போட்டா ஒரு வாரத்துல முடிஞ்சிடணும். அதிகபட்சம் 2 வாரம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நடக்காட்டி நடக்காட்டி இந்த 2 வாரத்துல இதுல சம்பந்தப்பட்ட மெம்பரை வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அப்பேற்பட்ட ஒரு ஃபயர் பவர் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த வார கணக்கு அப்படிங்கிற டீல் ஓடுறனால இதை ஓரளவு நம்பி டேபிள்ல வைக்கலாம். ஆனா இது வருஷக்கணக்குல இவனுங்க இப்படித்தானே சொல்றாங்க. இந்த 2வது லைன் வேற விஷயத்துக்கு போயிருவோம், இந்த விஷயத்தையே உங்களை மறக்கடிச்சிருவோம்னாங்கல்ல. இந்த இடத்துல தான் அட்ராக்ஷன் கூடுது. காரணம் ஈரானை நோக்கி போயிருவாங்களோ அப்படின்னு ஒரு பேச்சு இப்ப தாறுமாறா ஓடுது. அதே மாதிரி யுத்த காலத்துல அமெரிக்காவோட இன்புட்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமா குறையுது. அதாவது ஒரு பேரளவுக்கு, ரொம்ப ரொம்ப பேரளவுக்கு ஒரு காலகட்டத்துல எல்லைகள்ல பாதுகாப்பு இல்லையா, பாதுகாப்பு போடாததே பாதுகாப்பாயிரும் அப்படிங்கிற ஒரு தியரி ஓடின மாதிரி, பேரளவுக்கு யுத்தத்துக்கு சப்போர்ட் பண்றியா, நான் இவ்வளவு கம்மியா சப்போர்ட் பண்ணாதான் இந்த யுத்தத்துல ஜெலன்ஸ்கி ஜெயிக்கவே முடியும். அது எப்புட்றா விசித்திரமா இருக்கு அப்படின்னு கேட்டா, அப்பதான் அவர் கையெழுத்து போடுவாரு. உசுரோட இருக்க முடியும். மிச்ச பகுதிகளையாச்சும் உக்ரைன் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி, சும்மா பேரளவுக்கு பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். இது அப்படியே படிப்படியா குறைஞ்சு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது, சரி சும்மா இருக்கக்கூடாது. என்னத்தையாச்சும் ஒரு ட்ராக்ல ஏத்தி விடு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. அதனாலயும் பெரிய அளவு இது நம்பிக்கை சார்ந்து ஏறுது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே, இப்போதைக்கு இருக்கக்கூடிய 4 பிராந்தியங்களாகட்டும், பஃபர் ஜோன் ஆகட்டும், இந்த கணக்கையே ரஷ்யா முடிச்சிட மாட்டுக்கு. அதுக்கப்புறம் ரஷ்யா கூடுதலான பகுதி போகும்போது தயவு செஞ்சு நின்னுக்கங்க, அவனை கையெழுத்து போட சொல்றேன் அப்படிங்கிற நிலைமை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது 100% வந்து தான் வரணும்னு கிடையாது. முக்கியமான பகுதிகள் இப்ப டொனட்ஸ்க், லுகான்ஸ் போன்ற பகுதிகள் 95 தாண்டி நிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மற்ற பகுதிகளும் 80 தாண்டி வந்துருச்சு அப்படின்னாலே ஜோலி முடிஞ்சிடும். சில பகுதிகள் 90 தாண்டுச்சு அப்படின்னா ஜோலி கன்ஃபார்மா முடிஞ்சிடும். அந்த ரேஞ்சுக்கே போயிரும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா இந்த பக்கம் அறிவிக்குது. காரணம் என்ன அப்படின்னா, பெரிய அளவு தாக்குதல்கள்னு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்துல நியூர்கோரா ரன்வேய தகர்த்து எரிஞ்சிருச்சு ரஷ்ய படை. இது ஒண்ணுதான் உயிர் மூச்சு உக்ரைனுக்கு. ஏன் அப்படின்னா, இது ஒண்ணுதான் அந்த பக்கத்துல லிவி போன்ற பகுதிகள்ல ஆயுதங்கள் வந்து டிப்போல சேமிக்கப்படும். அதுக்கடுத்து யுத்த களத்துக்கான டிரான்சிட் பாயிண்டே இதான்.
இப்ப இந்த டிரான்சிட் பாயிண்ட்டை தான் தட்டி தூக்கி இருக்கார்கள். இதுல மீண்டும் ஆபரேஷன்களை கொண்டு வர என்னதான் போர்க்காலத்துல கொண்டு வந்தாலும் 24 மணி நேரம் ஆகும். இல்ல ரஷ்யா தாக்கிட்டே இருக்கு, தாக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த 24 மணி நேரங்கள் அப்படிங்கிறது கணிசமா கூடிரும் அப்படிங்கிறார்கள். இப்படி கூடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே ஃப்ளோ கம்மி, பம்ப் ஆகிற ஸ்பீடு கம்மி, மைலேஜே இல்லாம தவிக்கக்கூடிய உக்ரைனோட ஆயுத பலம் அப்படிங்கிறது பேப்பர்ல எழுதி ஜோப்ல வச்சுக்கிறியான்னு தட்டி கேட்கிற அளவுக்கு, எது உக்ரைன் வீரனை கூப்பிட்டு கேட்கிற அளவுக்கு ரஷ்யா நெருங்கி வந்துரும் அப்படின்ட்டாங்க. இவ்வளவு வெறித்தனமா ரஷ்யா அப்டேட் விடும்போது அந்த லெவலுக்கு போயிட்டார்கள் அப்படிங்கிறது உறுதியாகி போச்சு. ஒருவேளை அன்னை அமெரிக்காவோட ஒரு கெட்ட பழக்கம் முடியாததை போய் தொங்கிட்டு இருக்க மாட்டான். இந்த ரேஞ்சுக்கு இவனுங்க போயிட்டாங்க, நம்ம குறைச்சதாக ஃபர்ஸ்டே சொல்லி விடு, அப்பதான் குறைச்சனாலையும் இவனுங்க வேகம் கூடி அடிச்சு விட்டாங்கன்னு ஒரு கூட்டத்தை பேச விட்டுக்கலாம். இந்த வீணா போன பிரிட்டன்ல எல்லாம் நிறைய பேர் சும்மா தான் இருக்கான். ஊரு பூரா நம்ம ஊரு பையன் ஆள் குறைச்சதே பேசுறாங்க. ஏது வாஷிங்டன் போஸ்ட் ஆள் குறைச்சதே பேசுறாங்க. இந்த பையன் எதையாச்சும் பேசி விட சொல்லு, அப்புறம் இவன் பின்னாடி இவனை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளை மறந்துடுவாங்க அப்படின்னு கூட செஞ்சிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அவங்க ஊர்லயே இதை வாசிக்கிறார்கள். அப்ப நம்ம ஊர்ல இதை வாசிக்கல தப்பா? நம்ம ஊர்ல நம்ம வாசிச்சுதே ஆகணும். காரணம் நம்ம வண்டியே வெளியில போய் தானே உள்ள வருது. மார்ச் நிக்குதோ இல்லையோ, மார்ச்சுக்கு முன்னாடி உக்ரைன் யுத்த காலத்துல ரஷ்யாவோட கொடி பறக்கிற வேகம் அப்படிங்கிறது கணிசமா அதிகரிக்குது அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை.